ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 10th தமிழ் முதல் இயலில் இருக்கக்கூடிய திருவாசகம் மற்றும் மாணிக்க வாசகர் பற்றி பார்த்தோம் லாஸ்ட் 2 வீடியோஸில். இப்போ நம்ம ஏழாதி பார்க்க போகிறோம். நம்ம ஃபுல் 9 இயல்களையுமே முடிச்சுட்டு கடைசியாக திருக்குறள் நம்ம வந்து ஒவ்வொரு அதிகாரமாக வந்து பார்ப்போம். 10th இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஏழாதியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கனிமேதாவியார். இவருக்கு வந்து கனிமேதையர் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. கனிமேதாவியார் இல்லைன்னா கனிமேதையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். சரியா? சமண சமயத்திற்குரிய அறக்கருத்துனாலே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக என்ன சொல்லுவாங்கன்னா கொல்லாமைன்னு சொல்லுவாங்க. அந்த கொல்லாமையை வந்து இவர் எழுதின அந்த நூலில் வந்து ரொம்ப வலியுறுத்தி கூறியிருப்பார். சரியா? இவர் வந்து 2 நூல் எழுதியிருப்பார். ஒன்று வந்து ஏழாதி, இன்னொன்று வந்து திணைமாலை 150. ரெண்டுமே நம்மளுக்கு வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் தான் இருக்குது. இதில் ஏழாதி வந்து நம்மளுக்கு அறநூலில் வரும், திணைமாலை 150 வந்து அகநூலில் வரும். சரிங்களா? 18 கீழ்கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 11 அறநூல்கள் இருக்கும், 6 அகநூல் இருக்கும், ஒரே ஒரு புறநூல் இருக்கும். அந்த புறநூல் எதுனா களவழி 40. இப்போது இந்த ஏழாதியில் தான் இவர் வந்து அந்த சமண சமயத்திற்கே உரிய கருத்தான கொல்லாமை, சமயத்திற்கே உரிய கருத்து அவங்க வந்து முதன்மையாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா கொல்லாமையை தான் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இவர் ஏழாதியில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்பார். இதான் ஆசிரியர் குறிப்பு. அடுத்த நூல் குறிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தல ஏழாதி 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து 81 வெண்பாக்கள் அப்படின்னா 81 பாடல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள்னாலே வெண்பாக்களால் ஆன நூல் தான். ஸோ 81 பாடல்களை கொண்டது. அதுலேயுமே சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம்ன்ற பாயிரங்கள் வச்சு பாடல்கள் வந்து இருக்குது. இது வந்து 4 அடி இருக்கும். ஏழாதிங்கிறதுனால இதில் நம்ம வந்து 7ன்னு நினைக்கக்கூடாது, 6 அறக்கருத்துக்கள் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ சிறுபஞ்ச மூலமாக இருக்கட்டும், திரிகடுகமாக இருக்கட்டும். சிறுபஞ்ச மூலம்னா 5 கருத்துக்கள், திரிகடுகம்னா 3. ஸோ ஏழாதினா 7ன்னு கிடையாது. ஏழாதியில் வந்து 6 கருத்துக்கள் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு 6 மருந்து பொருட்கள் சொல்கிறாங்க. ஏலம் முதன்மையாக வச்சுக்கிட்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 6 மருந்து பொருட்களாலான நூல் தான் ஏழாதி. இந்த 6 மருந்து பொருட்களெல்லாம் நம்ம உடல் பிணியை போக்கும். அதுபோல் இந்த ஏழாதி நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களெல்லாம் நம்மளோட அறியாமையை வந்து போக்கும். இது வந்து தமிழருக்கு அருமருந்து. ஸோ தமிழருக்கு அருமருந்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஏழாதி. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பாடமாக இருக்கக்கூடிய பாடல் வந்து 51வது பாடல். இதோட புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் பாடல் வரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.